நிலத்தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிரம்ப இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த தொட்டிலேருந்து டேரெக்டாக மோந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன், பைப்பில் பிடிக்காம. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பைப்பு, டெரஸ் வீடு இந்த மாதிரி இல்லைங்க, ஒரு ஓட்டு வீட்டில் தண்ணியை கப்பில் மோக்கணும், அதுவும் நீட்டாக மோக்கணும், அந்த தண்ணியை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, பண்ண எங்கள் அம்மா வெளுத்து எடுத்துருவாங்க. அதாவது ரோட் பைப்பில் தண்ணி பிடிச்சி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் எங்கள் அப்பா அப்படியே க்ரோ ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க, சட்டுன்னுலாம் வரல. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு வந்து ஏதோ அப்படி டெய்லி பண்ணால் கடுப்பிடிக்குங்க, டெய்லி தண்ணி பிடிக்கணும், மோந்து ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டம். பட் சில டைம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஓல்டு மெமரிஸு எப்படிலாம் பண்ணோம், எனக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஃபுல்லான ஒரு ஹார்ட் கடவுள் நோக்கி வரும். அப்புறம் அதெல்லாம் நினச்சி ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம் இதுவும் ஒரு நாள் மாறும், எல்லாம் நமக்கு கடவுள் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்பும் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுல ஒரு மெத்தடு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்.